ஸோ ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சுகி கிருஷ்ணன் தமிழ். நான் சுகி. ஸோ இந்த வீடியோவில் என்ன மேக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிளான ஸ்டுடியோ லைட் தான் மேக் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க லைட் கூட மேக் பண்ண லைட் தான், ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். அண்ட் இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 mAh பேட்டரி யூஸ் பண்ணிக்கும். அதனால் நமக்கு அப் டு 30 minutes வரைக்கும் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராடக்ட்டோட பை லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 watt LED லைட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பவர் இன்புட்டுக்காக நான் ஒரு பழைய USB கேபிள் எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நமக்கு 12V to 5V ஸ்டெப் டவுன் போர்டு வேணும். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் டவுன் போர்டு எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவுட்டுன்ற இடத்துல 2 வயரை சால்டரிங் பண்ணி. ஸோ கைஸ் போர்டில் வயரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு LED லைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸையும் மைனஸுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா USB கேபிள் எடுத்துக்கிறேன். அந்த USB கேபிளில் நமக்கு 4 ஒயர் வரும். அந்த 4 ஒயரில் க்ரீன் அப்புறம் ஒயிட் ஒயரை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் ஒயர் கிரே ஒயர் இருக்கும், அதை மட்டும் விட்டுட்டு நம்ம போர்டு எடுத்துக்கலாம். போர்டில் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் ப்ளஸுக்கு ரெட் ஒயரையும் மைனஸ்க்கு கிரே ஒயர் இல்லைனா பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ஒயரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் USB கேபிளில் பவரில் கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க்காக தான் செக் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதை நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப லைட்டோட பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். கைஸ் லைட் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கனால லைட் பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை இது பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் சிங் எடுத்துக்கிறேன். லைட்டை பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்கில் ஒட்ட முடியாது, ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ அதனால் நான் 2 ஸ்க்ரூவை எடுத்து ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். லைட்டை ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் நம்ம லைட்டோட ஃப்ரேம் மேக் பண்ணோம். அதுக்கு கார்போர்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கார்போர்டை அது மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ கைஸ் கார்போர்டை ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிறேன். அந்த அலுமினியம் ஃபாயிலை பார்த்தீங்கன்னா லைட் ரிஃப்ளெக்ஷனுக்காக நான் 4 பக்கமும் அதுக்கேற்ற சைஸில் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ கைஸ் 4 சைடு ஒட்டினதுக்கப்புறம் லைட்டோட பேனலை பார்த்தீங்கன்னா க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம லைட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்திருப்போம். பேட்டரியில் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு பேட்டரி எடுத்துக்கிறேன். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன். சுவிட்சை பார்த்தீங்கன்னா நான் பேட்டரியில் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியோட மைனஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியோட ப்ளஸையும் மைனஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக டேட்டா கேபிளில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேட்டரியோட ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டோட ஃப்ரேமில் எல்லாத்தையும் க்ளூ பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் இந்த இருக்க ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை நம்ம கையில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதனால் ஒரு சின்னதாக கம்பி மாதிரி எடுத்து அதில் வச்சுக்கிறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான், நம்ம லைட்டை மேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் லைட்டோட ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். கைஸ் நம்ம லைட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டப்பாவில் மண்ணை கொட்டிட்டு அதில் PVC பைப் இது பண்ணிக்கிறேன். அதில் நம்ம செல்ஃபி ஸ்டிக் எப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ ஹைட் வேணுமோ நம்ம செல்ஃபி ஸ்டிக் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம்னா நமக்கு தனியாக கழட்டி போர்ட்டபிளாக வேறு எங்கேயாவது எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்படி இல்லைனா நம்ம லைட்டை பார்த்தீங்கன்னா ட்ரைபாடில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சைடு சுற்றினோம்னா நமக்கு லைட்டை பார்த்தீங்கன்னா டிம் ஆகும். இதுவே நம்ம கிளாக் வைஸ் சைடு சுற்றினோம்னா லைட்டோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேட்டரியோட பவரில் மேக்ஸிமம் பிரைட்னஸ். இதுவே நம்ம USB போர்ட்டில் பவர் பேங்க் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பண்ணோம்னா இன்னுமே பிரைட்னஸாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த லைட்டோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 wattsல ரன் ஆகும். ஸோ கைஸ் யூடியூப் வீடியோ ரீல்ஸ் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இந்த வாட்ஸு போதும். இனிமேல் அதிகமான வாட்ஸில் பேட்டரியில் ரன் ஆகிற மாதிரி லைட் வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்ஸில் நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான், எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தேன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.